Taste the Daily. பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிராம மக்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள இடத்தில் முன்னேற்பாடுகள் குறித்து சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஆர் இளங்கோவன் நேரில் ஆய்வு செய்தார். கடந்த ஆண்டு வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த ஆண்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேச்சேரியில் கிராம மக்களுடன் இணைந்து வருகின்ற 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளார். இந்நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொங்கல் வைக்கும் இடம், பூஜை நடைபெறும் இடம் மற்றும் வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஆர் இளங்கோவன் அதிமுக நிர்வாகிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி அதிமுக சார்பில் தேர்தல் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது. கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஆர் ஜெயராம் ஆகியோர் மனு அளித்தனர். அந்த மனுவில் வரைவு வாக்காளர் பட்டியலின்படி பல பாகங்களில் வெவ்வேறு வார்டுக்கான வீதிகள், பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் வாக்காளர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் என்றும், எனவே வாக்காளர் எளிதாக வாக்களிக்க சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் இடையமேலூர் அரசு பள்ளிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் செந்தில்நாதன் மேசைகள் மற்றும் இருக்கைகளை வழங்கினார். இடையமேலூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் செந்தில்நாதன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 மேசைகள், 40 இருக்கைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கே எம் கோபி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பது குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய சேலம் மண்டலம் சார்பில் நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி வரவேற்புரை ஆற்றினார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், சி வி சண்முகம், செம்மலை, வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கருத்துக்களை கேட்டனர். அவர்களிடம் விவசாய சங்கங்கள், நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம், கட்டுமான பொறியாளர்கள் சங்கம், சாய பட்டறை மற்றும் பிராசஸிங் சங்கம், நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 65க்கும் மேற்பட்ட சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு பள்ளிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மேஜை மற்றும் இருக்கைகள் வழங்கினார். மதுராந்தகநல்லூரில் செயல்பட்டு வரும் 2 அரசு பள்ளிகளில் போதிய இருக்கைகள் இல்லாமல் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கி 2 அரசு பள்ளிகளுக்கும் மேஜைகள் மற்றும் இருக்கைகளை வழங்கினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அதிமுக சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. மகாராஜாபுரத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மத்திய பாஜக அரசு கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியுள்ளது குறித்தும், அது தொடர்பாக திமுக செய்யும் பொய் பிரச்சாரம் குறித்தும் மக்களிடம் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அழகு தா சின்னையன் செய்திருந்தார். இப்பிரச்சாரத்தில் ஏராளமான மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். அதிமுக